ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோல்ட் ஸ்டார் அகாடமி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் இருக்க டெல்லி சுல்தான் லெசன். ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் லெசன் வந்து நமக்கு ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. ஃபஸ்ட் டேர்மில் இருக்க டெல்லி சுல்தான் லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி சுல்தான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைனஸ்டி வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனஸ்டி. ஸ்லேவ் டைனஸ்டியோட பீரியட் பார்த்திங்கன்னா 1206 to 1219 வரையும், அதாவது 1206 to 1290 வரையும், சரிங்களா. தென் கில்ஜி டைனஸ்டி. கில்ஜி டைனஸ்டி பார்த்திங்கன்னா 1290லேருந்து 1320 வரையும், சரிங்களா. ஸோ 1290 to 1320 வரையும் கில்ஜி டைனஸ்டி. அதுக்கப்புறமா துக்ளக் டைனஸ்டி. துக்ளக் டைனஸ்டி பார்த்திங்கன்னா 1320லேருந்து 1414 வரையும் போயிட்டு இருந்தது, சரிங்களா. ஸோ ஆஃப்டர் துக்ளக் டைனஸ்டி சையத் டைனஸ்டி. சையத் டைனஸ்டி 1414 to 1451 வரையும் சையத் டைனஸ்டி. ஆஃப்டர் தட் லோடி டைனஸ்டி. லோடி டைனஸ்டி 1451 to 1526, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1200 இயர்லேருந்து 1500 இயர் வரையும் இருக்கிற பீரியட் வந்து நம்ம டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஸ்லேவ் டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி, துக்ளக் டைனஸ்டி, சையத் டைனஸ்டி அண்ட் லோடி டைனஸ்டி, சரிங்களா. ஸோ இதில் ஸ்லேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த 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 ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், லோடி, ஓகேங்களா. ஸ்லேவ்னா என்ன அர்த்தம்? அடிமை. அடிமை, நீ எனக்கு அடிமைனா நான் அடிமைகள் வந்து சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும், ஓகேங்களா. அவங்க மாஸ்டர் சொல்கிற எல்லா ஒர்க்குமே வந்து என்ன ஒர்க்கு சொன்னாலுமே வந்துட்டு த ஸ்லேவ் ஹேஸ் டு டூ. அதுதான் வந்து அடிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ஃப்ரீடம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தே ஆர் ஸ்லேவ்ஸ் டு தேர் மாஸ்டர். மாஸ்டர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், லோடி, ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுறதுக்கு ஒரு ஃபன்னியான நிமோனிக் இருக்குது, சரிங்களா. அடித்து கிள்ளி தூக்கி சைடில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சு அப்படின்னா அடிமை, அந்த ஸ்லேவ் அந்த மீனிங். அடித்து கிள்ளினா கில்ஜி, தூக்கினா துக்ளக்கு, சைடில் போடு அப்படின்னா சையத், லோடி. அந்த இதுக்கு தான் அது வந்து ஒரு ஃபன்னியான நிமோனி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது, சரிங்களா. அடித்து கிள்ளி தூக்கி சைடில் போடு அப்படின்னா ஸ்லேவ், கில்ஜி, துக்ளக், சையத், லோடி. அந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுருக்கு, டெல்லி சுல்தானோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெல்லி சுல்தான்ஸில் தான் வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிங்ஸு, இஸ்லாமிக் ரிலீஜனை ஃபாலோ பண்ணவங்க. நமக்கு வேற ஒரு கண்ட்ரிலேருந்து ஃபாரினர்ஸ், ஓகேங்களா, இந்தியாவை இன்வைட் பண்ணி வந்தவங்க, ஓகே. ஸோ வேறு எங்கேருந்து அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டர்க்கி, ஸோ துருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டர்க்கிங்கிற கண்ட்ரி. தென் ஈரான், ஈராக். ஸோ ஈரான், ஈராக்கை வந்து இன் தோஸ் டேஸ் தே கால் அஸ் பெர்ஷியா, ஓகேங்களா. ஸோ பெர்ஷியன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈரான், ஈராக், டர்க்கி, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து மேப்பில் பாகிஸ்தான், இந்தியா தனித்தனியாக காமிச்சிருக்காங்க. இன் தோஸ் டேஸ் பாகிஸ்தான் வாஸ் அன் இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவும் பாகிஸ்தானும் த சேம் கண்ட்ரி. இந்தியா ஒன்ற ஒரே கண்ட்ரி, சிந்து அப்படின்ற ஒரே கண்ட்ரியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா 1947 தான் வந்து இட் வாஸ் செப்பரேட்டட் இன்டு 2. பாகிஸ்தான், இந்தியான்னு 2 கண்ட்ரியாக நம்ம பிரிஞ்சோம். ஸோ அதுவரையும் பாகிஸ்தான் வாஸ் ஆல்சோ இந்தியா, ஓகேங்களா. தெர் வாஸ் நோ கண்ட்ரி கால் பாகிஸ்தான், இட் இஸ் இந்தியா, ஓகே. பார்ட் ஆஃப் இந்தியா தான் இருந்தது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்வேட் ஆகி அந்த டர்க்கி, ஈரான், ஈராக்லேருந்து இன்வேட் ஆகி வந்த இஸ்லாமிக் கிங்ஸ் தான் வந்து டெல்லி அப்புறம் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து அவங்களோட ஆட்சியை அமைச்சாங்க, அவங்களோட கிங்டம் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அடிமை, ஓகே, ஸ்லேவ் டைனஸ்டி, ஓகே. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஸ்லேவ் டைனஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரூல் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை
முகமது கோரி இன் 12th century AD. முகமது கோரி தான் வந்து முஸ்லீம் ரூல்ஸை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணினார். ஓகேங்களா? ஸோ 12th centuryயில் ஹி நர்ச்சர்ட் ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸ் கால்ட் பந்தகன். ஓகேங்களா? ஸோ முகமது கோரியோட ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ் தான் அந்த பந்தகன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பந்தகன் ஸ்லேவ்ஸ் வந்து எப்படின்னா தே ஆர் போஸ்டட் அஸ் கவர்னர்ஸ். ஸோ கவர்னர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து அந்த ஒரு பார்ட்டை வந்து அவங்களோட கிங்டமில் ஒரு பார்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக கவர்ன் பண்ணணும். அதுதான் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களோட பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி தேர் ஸ்டேட்டஸ் வேர் ரைஸ் டு சுல்தான்ஸ். அதாவது ஒரு சுல்தானுக்கு என்ன மரியாதையும் ஸ்டேட்டஸும் கொடுத்தாங்களோ அதே அளவு மரியாதையும் ஸ்டேட்டஸும் அந்த கவர்னர்ஸ்க்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஆஃப்டர் முகமது கோரிஸ் டெத் இன் 1206 ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்லேவ்ஸ் குத்புதீன் ஐபக் proclaimed himself ruler of Turkish territories in India. சரிங்களா? ஸோ இவர் கோரி வந்து அவர் இறந்த பிறகு என்ன ஆகுதுன்னா குத்புதீன் ஐபக் வந்து இனிமேல் வந்து இந்தியாவுக்கு வந்து நான் தான் கிங், அதாவது இந்தியாவில் துர்க்கி டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, டர்க்கிஷ் டெரிட்டரிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அந்த கோரி வின் பண்ண ஏரியாஸ், ஓகேவா, கோரியோட கிங்டம்மை வந்து இனிமேல் நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவராகவே சொல்லிட்டு கிங்காக மாறிட்டார். ஸோ ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி? குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஸோ குத்புதீன் ஐபக் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி அண்ட் ஹி ரூல்ட் அபவுட் 84 years. ஸோ 84 லாங் இயர்ஸ் வந்து அவ்வளோ இயர்ஸ் வந்து அவர் கிங்காக இருந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இதில் பந்தகன் இஸ் அ பெர்ஷியன் டேர்ம் யூஸ்ட் ஃபார் ஸ்லேவ்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் மிலிட்ரி சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ மிலிட்ரி சர்வீஸ்க்கானவே வாங்குறது. ஸோ இதே மாதிரி வேறு வேறு டைப் ஆஃப் அடிமைகளும் இருப்பாங்க. லைக் வீட்டு வேலை செய்யணும், இண்டஸ்ட்ரி வேலை செய்யணும், அல்லது அந்த மாதிரி விவசாய வேலை செய்யணும், அந்த மாதிரி. ஸோ மிலிட்ரி சர்வீஸ்க்காக வாங்குகிற பெர்ஷியன் ஸ்லேவ்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பந்தகன். It is a Persian term. Then Mamluk is a Arabic word meaning slave. So Mamluk dynasty அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லேவ் டைனஸ்டின்னு சொல்லுவாங்க, அடிமை வம்சம்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? மாம்லுக் டைனஸ்டி ஆர் ஸ்லேவ் டைனஸ்டி போத் ரெப்ரசன்ட் த ஸ்லேவ் டைனஸ்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குத்புதீன் ஐபக் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். சரிங்களா? அவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1206 to 1210 வரையும் குத்புதீன் ஐபக் வந்து ஒரு கிங்குன்னு டிக்ளேர் பண்ணிகிட்டே இருந்தது. சரிங்களா? ஸோ ஹிஸ் கேபிட்டல் வாஸ் லாகூர். லேட்டர் ஹி ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் டு டெல்லி. ஸோ சரிங்களா? ஸோ லாகூர்லேருந்து டெல்லிக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணார். ஐபக் பில்ட் த குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் இன் டெல்லி. சரிங்களா? குவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு பெரிய மாஸ்கை வந்து டெல்லியில் கட்டுறாரு அவர், குவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித். ஓகேங்களா? அண்ட் ஹி ஆல்சோ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த குதுப் மினார். சரிங்களா? குதுப் மினாரை வந்து கட்ட ஆரம்பித்தார். பட் ஹி வாஸ் அன்ஏபிள் டு கம்ப்ளீட் இட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டெத். சரிங்களா? ஸோ என்ன ஆகும்னா வந்து போலோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, போலோங்கிறது ஹார்ஸில் உட்காந்து விளையாடுற கேமு. ஸோ போலோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக வந்து குதிரையிலேருந்து விழுந்து ஹில் டை. அதனால என்ன ஆகும்னா குதுப் மினார் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சர் அந்த இது பார்த்தீங்கன்னா குவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித் தான். இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஓல்டஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே இருக்க ஓல்டஸ்ட் மாஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் குத்புதீன் ஐபக் இல்துட்மிஷ் வராரு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐபக்கோட சன் ஆரம் ஷா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டான பர்சனாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டர்க்கிஷ் நோபிள்ஸ் தே சோஸ் இல்துட்மிஷ் who was the son-in-law of குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஸோ டர்க்கிஷ் நோபிள்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கேபினெட் மினிஸ்டர் அப்படின்லாம் நம்ம மினிஸ்ட்ரி கேபினெட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வந்து குரூப் ஆஃப் பீப்புள், டர்க்கிஷ் பீப்புள். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்ன் பண்ணுவாங்க. ஓகே,
கிங்குக்கு பக்கத்துலேயே இருந்து அவருக்கு வந்து அந்த ஏதாவது லா அண்ட் ஆர்டரில் எதுனா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுன்னா சால்வ் பண்ணி தரது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்லையுமே வந்துட்டு இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அடுத்த கிங்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தப்ப ஆரம் ஷா வந்து எஃபிஷியன்ட் பர்சன் இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட குத்புதீன் ஐபக்கோட சன்னின்லா இல்டுட்மிஷ் அவர் பேர், சரிங்களா? ஸோ இல்டுட்மிஷ் அப்படிங்கிறவரை வந்து நெக்ஸ்ட் கிங்காக வந்து அவங்க ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ். ஸோ இந்த நோபல்ஸுங்கிறது நல்ல அங்கே இருக்க ரிச்சான பீப்புள் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ஸோ இல்டுட்மிஷ் என்ன பண்ணுறாரு, ஹீ கிராண்டட் இக்தாஸ் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆர்மி. ஓகேங்களா? ஸோ அவரோட ஆர்மியில் இருக்க பீப்புளுக்கு இக்தாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. இக்தாஸ்னால் என்ன அர்த்தம்? லேண்டு. ஓகேங்களா? ஸோ லேண்டை வந்து ஆர்மி பீப்புளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. இல்டுட்மிஷ் ஆர்கனைஸ் டர்க்கிஷ் நொபிலிட்டி இன்டு அ செலக்ட் group of 40 nobles known as சஹால்கனி. சரிங்களா? ஸோ அது என்ன சஹால்கனி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முன்னாடி வந்து இந்த டர்க்கிஷ் நோபல்ஸு கவுண்ட் இல்லாமல் இருந்தது, எத்தனை பேர் கொண்டு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு லிமிட் கொண்டு வராரு. ஸோ 40 பேரை செலக்ட் பண்ணி இந்த 40 பேர் தான் வந்து டர்க்கிஷ் நோபல்ஸ், 40 நோபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 40 இன்மர் குழுன்னு தமிழில் சொல்லுவாங்க, 40 நோபல்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சஹால்கனி அப்படின்னு அர்த்தம் இந்த 40 நோபல்ஸ் குரூப். ஸோ அரசர் வந்து நேராக வந்து அந்த கோர்ட்டுக்கு வரும்போதே இந்த கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சஹால்கனியும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பாகுபலியில் கூட பார்த்துருப்பீங்க, கிங்கு மேலே இருந்தாருன்னா கீழே வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இது, இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்ன்றவங்க மினிஸ்டர்ஸ் மாதிரி கூடவே இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இல்டுட்மிஷ் வந்து ஏப்ரல் 1236 வந்து இறந்து போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இல்டுட்மிஷ் completed the construction of குதுப் மினார் started by குத்புதீன் ஐபக். ஸோ குதுப் மினாருங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர், டெல்லியில் இருக்கிறது. ஸோ இதை வந்து ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணி பாதி வரையும் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அண்ட் ஹூ ஃபினிஷ்ட் திஸ் குதுப் மினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்டுட்மிஷ். ஓகேங்களா? அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கிங் வந்து பாதியிலே கட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபினிஷ் பண்ணுறாரு. சரிங்களா? இதில் வந்து அப்புறம் இக்தாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு ஆர்மிக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த இக்தா ஹோல்டர் இஸ் கால்ட் இக்தாதார் ஆர் முக்தி. சரிங்களா? என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, இக்தா வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவரை வந்து இக்தாதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இக்தாதார் அப்படின்றாங்க ஆர் முக்தி அப்படின்றாங்க. ஹூ ப்ரொவைட் த சுல்தான் வித் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் வார். ஸோ இக்தாதாருக்கு ஃப்ரீயாக லேண்டு கொடுத்ததுனால அவருக்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் மிலிட்ரி இருக்கும் இல்லையா? ஸோ சுல்தானுக்கு வந்து எப்போல்லாம் வந்து பக்கத்து கண்ட்ரியோட பேட்டில்ஸ் வார்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிறாரோ அப்போல்லாமே வந்து இவங்க அவங்களோட படைகளை கொடுத்து அவங்களோட மிலிட்ரியை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரஸியா. ஸோ இல்டுட்மிஷ் வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் இல்டுட்மிஷ், ரஸியா சுல்தானா அவங்களோட பொண்ணு, இல்டுட்மிஷோட பொண்ணு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லேடி கிங். ஓகே, சுல்தான் டைனஸ்டியில் வந்து ஃபஸ்ட்டு லேடி கிங் பார்த்தீங்கன்னா ரஸியா சுல்தானா அவங்க தான் வராங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கும் ரஸியா சுல்தானாக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த டர்க்கிஷ் நோபல்ஸ் வந்து ஏன் வந்து இவங்களை பிடிக்கலன்னா, நான் டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு வந்து ரஸியா வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால டர்க்கிஷ் நோபல்ஸ், ஸோ டர்க்கிஷ் நோபல்னால் அந்த டர்க்கி கண்ட்ரிலேருந்து வந்தவங்க, அவங்களோட ஆரிஜின் வந்து டர்க்கி. நான் டர்க்கிஷ் நோபல்ஸுங்கிறவங்க இங்கேயே இருந்து வேறு டர்க்கியில் இல்லாமல் இங்கேயே இருந்தவங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, ரஸியா மேட் அண்ட் எத்தியோப்பியன் ஸ்லேவ் நேம்ட் ஜலாலுதீன் யாக்குத். ஸோ எத்தியோப்பியா வந்து அதுவும் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி தான். ஸோ அந்த எத்தியோப்பியா ஸ்லேவ் வந்து ஜலாலுதீன் யாக்குத். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து ஜலாலுதீன் யாக்குத் தான் அவங்களோட பெர்சனல் அட்டெண்டண்ட்டாக வச்சுருக்காங்க. பிஏன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம,
ஓகேங்களா, கலெக்டரோட பிஏ அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பெர்சனல் அட்டெண்டண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து ஹீ இஸ் அன் எத்தியோப்பியன், தட் மீன்ஸ் நான் டர்க்கிஷ். ஓகேங்களா. ஸோ ஒரு நான் டர்க்கிஷ்க்கு வந்து பெர்சனல் அட்டெண்டண்ட்டாக வச்சுருக்க அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கிஷ் நோபல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சதி பண்ணி, கான்ஸ்பைரிங் அப்படின்னா சூழ்ச்சி செய்கிறது, சதி செய்கிறது, சதி செஞ்சு அவங்கள வந்து கொண்டுடுறாங்க, ரஜியா சுல்தானை கொண்டுடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ரஜியா யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா. ஸோ கியாசுதீன் பால்பன் வராரு. ஆஃப்டர் ரஷ்யா 3 weak rulers in succession ascended the throne. அதுக்கப்புறம் வந்த ரூலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்த கியாசுதீன் பால்பின் தான் நல்ல ஸ்ட்ராங்கான கிங்காக இருந்தார். ஸோ பால்பன் வந்தோடனே பண்ண ஒரு முக்கியமான விஷயம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பால்பன் அபாலிஷ் த 40 ஆஸ் இட் வாஸ் ஹாஸ்டைல் டு ஹிம். ஏன்னா இந்த 40 நோபல்ஸ் இருக்காங்க இல்லையா, டர்க்கிஷ் நோபல்ஸ், எப்போ பார்த்தாலும் அரசரை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, அதாவது அவங்க நினச்சாதான் வந்து அந்த கிங் வந்து பதவியிலே இருக்க முடியும், அவங்க சொல்கிறதெல்லாம் கிங் வந்து கேட்டே ஆகணும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ பால்பன் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவங்களால எப்போவுமே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிமே இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிடுறாரு, 40 பேரும். ஓகேவா. இனிமேல் நீங்கள் டர்க்கிஷ் நோபல்ஸே இல்லை, கிங்கே வந்து டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பைஸ். அதாவது ஸ்பைஸ்னால் ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அடுத்த கண்ட்ரியில் என்ன நடக்குது அல்லது நம்ம கண்ட்ரிலேயே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அப்படியே கிங்கு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. தமிழில் வந்து ஒற்றன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பை வந்து கிங்குக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஊரில் இந்த பிரச்சனை, அரசருக்கு எதிராக வந்து யாராவது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இமீடியட்டாக கிங்குக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிங் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணிடுவார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பால்பன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காரு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பைஸ், டு கேதர் இன்டெலிஜென்ஸ் அபவுட் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் அண்ட் ட்ரபிள் மேக்கர்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ரூல். ஓகேங்களா. அடுத்து வந்து துக்ரில் கான். துக்ரில் கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ கவர்னர் ஆஃப் பெங்காலில் கவர்னர். ஹீ ரைஸ்ட் அ பேனர் ஆஃப் ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பால்பன் அண்ட் வாஸ் கேப்சர்ட் அண்ட் பிஹெடட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். துக்ரில் கான் பெங்கால் கவர்னர் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரபிள் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது வந்து ஸ்பைஸ் மூலமாக தெரிஞ்சோடனே பால்பன் என்ன பண்ணுறாரு, அவரை பிடிச்சி பிஹெடட்னா தலையை சீவிடுறது. ஓகேங்களா. ஸோ தலையவே வெட்டிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பால்பன் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹி பில்ட் ஃபோர்ட்ஸ் அகெயின்ஸ்ட் மங்கோலியன் அட்டாக்ஸ். ஓகேங்களா. ஸோ மங்கோலியா வந்து இப்போ ப்ரெசன்ட் சைனா பக்கத்தில் இருக்குது. சரிங்களா. மங்கோலியன் அட்டாக்ஸ், மங்கோலியன்ஸ்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபோர்ட் எல்லாம் கட்டுறாரு. சரிங்களா. ஸோ இந்த ஃபோர்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப உயரமான ஃபோர்ட்லேருந்து ரொம்ப தூரம் வரையும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாரெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே உள்ளேருந்தே வந்து அட்டாக் பண்ணலாம், ஃபோர்ட்டுக்குள்ளேருந்தே கீழே இருக்கவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம். அதுதான் வந்து நிறைய ஃபோர்ட்டெல்லாம் கட்டுறது. ஓகேங்களா. அண்ட் பால்பன் டைட் இன் 1287. ஸோ இதுதான் வந்து பால்பனோட கல்லறை. ஓகேங்களா. அவரை புதைச்ச இடம் அதுதான் இந்த பிக்சரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பால்பனோட சன் கைகுபாத் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிங் இல்லை, அகெயின் வீக் பர்சன். ஸோ அதனால் வந்து பால்பன் வந்து அபாலிஷன் ஆஃப் 40 நோபல்ஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அது வந்து பிடிக்கவே இல்லை டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது டர்க்கிஷ் நோபல்ஸும் வந்து கைகுபாத்தையும் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இயர் 1290 மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி murdered கைகுபாத் and formally ascended the throne. With him began the rule of Gilji dynasty. ஓகேங்களா. ஸோ கைகுபாத்தை கொன்னுட்டு மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமே நான் தான் கிங் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிடுறாரு. அண்ட் ஹீ ஸ்டார்டட் த கில்ஜி டைனஸ்டி. சரிங்களா. ஸோ இதில் வந்து
நம்ம இப்போ கில்ஜி டைனஸ்டிக்கு நம்ம இப்போ போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்த முக்கியமான கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஹூ இஸ் த ஃபவுண்டர். ஓகேவா, அவர் தான் வந்து ஃபவுண்டர். முகமது கோரியோட ஸ்லேவாக இருந்து பந்தகன்ல இருந்து கிங்டம் இந்த ஸ்லேவ் டைனஸ்டியாக ஸ்டார்ட் பண்ணி விட்டார், மாம்லுக் டைனஸ்டியாக ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ அதுக்கடுத்து அவரோட சன்னின்ல இல்டுட்மிஷ் வராரு. அவர் வந்து 40 நோபல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, குதுப் மினாரை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட டாட்டர் ரஸியா வராங்க. அவங்க வந்து ஒரு எத்தியோப்பியன் ஸ்லேவ் ஜலாலுதீன் யாக்கூத்தை வச்சுருந்ததுனால, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுருந்ததுனால டர்க்கிஷ் நோபல்ஸ்க்கு பிடிக்காம அவங்கள கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா கியாசுதீன் பால்பன் வராரு. பால்பன் வந்து ஹி அபாலிஷ்ட் த 40. ஓகேங்களா. ஸோ அந்த 40 சஹல்கானை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு. பால்பனுக்கு அப்புறமா வரவர் கைகுபாத்தை கொன்னுட்டு கில் பண்ணிட்டு தான் வந்து யார் வராங்க, ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி he started the Gilji dynasty. Jalaluddin Gilji was the founder. Okay. His military campaigns were organized and by his nephew அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி ரெண்டு பேரை பற்றிய பார்க்க போகிறோம். அலாவுதீன் கில்ஜி வந்து அவரோட ரிலேட்டிவ் தான், அவரோட நெஃப்யூ. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து காரா அப்படிங்கிற பிளேஸோட கவர்னராக இருக்கார். ஓகேங்களா. ஸோ இவர் செஞ்ச எல்லா போர்லையுமே வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி தான் வந்து ரொம்ப கவர்னராக இருந்ததுனால இவருக்கு நிறைய விக்ட்ரியை வாங்கி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அலாவுதீன் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போது காராவோட கவர்னராக இருக்கும்போது யாதவா கிங் ராமச்சந்திராவை தோக்கடிக்கிறாரு. ஓகேங்களா. ஹி டிஃபீட்டட் த யாதவா கிங் ராமச்சந்திரா அண்ட் பிளண்டட் த சிட்டி. அதாவது அந்த சிட்டியை ஃபுல்லாக லூட் பண்ணிடுறாரு. அந்த சிட்டியில் இருக்க கோல்டு எல்லாத்தையுமே எடுக்கிறது, அதுதான் பிளண்டரிங். ஓகேங்களா. அண்ட் ஹீ ரிட்டர்ன் வித் ஹியூஜ் வெல்த். அவருக்கு நிறைய பணம் கிடச்சிருது, நிறைய புகழ் கிடச்சிருது. போன எல்லா போர்லையுமே வந்து அவருக்கு தான் விக்ட்ரியும் கிடைக்குது. ஸோ ஓகே. ஸோ அதனால் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, ஹி கில்டு ஜலாலுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஸோ அவரோட சொந்தக்காரர் தான் வேற. ஓகே, இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிங்டம் தான் முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஹீ ட்ரெச்சர்ஸர்லி கில்டு ஜலாலுதீன் கில்ஜி. அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே சதி செஞ்சு கொன்னுடுறாரு அவர் எதிர்பார்க்காதப்போ. ஓகேங்களா. அண்ட் ஹி ஹிம்செல்ஃப் டிக்ளேர்ட் அஸ் சுல்தான் ஆஃப் டெல்லி இன் 1296. ஓகேங்களா. ஸோ ஜலாலுதீன் கில்ஜியோட கதை முடிஞ்சது. அதை தான் அப்புறம் அலாவுதீன் கில்ஜி வராரு. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து நிறைய பண்ணினார். ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம் நிறைய ரீஃபார்ம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் நல்லா பண்ணினார். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வார்லேயும் அவர் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஹீஸ் அ வெரி குட் வாரியர் வேறு. அதனால் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் எல்லாமே அவர் கைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் எல்லாமே வந்து அவரோட கைக்கு வந்துச்சு. அவரோட சீஃப் லெஃப்டினன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர். ஓகேங்களா. ஸோ அந்த மாலிக் கஃபூர் தான் வந்து சவுத் இந்தியா வரையும் அனுப்புவார். ஸோ சவுத் இந்தியா வரையும் அனுப்பிச்சு மதுரையை ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து சண்டை போட்டு தமிழ்நாட்டோட மதுரையை ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர், அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா. ஸோ அப்போ மதுரை வந்து 1310 நம்ம பாண்டிய மன்னர்கள், பாண்டியன் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கையிலேருந்து டெல்லி சுல்தானேட்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ 1310 அப்புறமா நோ சேராஸ், நோ சோலாஸ், நோ பாண்டியாஸ், ஒன்லி சுல்தான்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். ஓகே. ஸோ அலாவுதீன்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் வேர் ஸோ இம்ப்ரெசிவ் ஆஸ் ஹிஸ் மிலிட்ரி கான்குவஸ்ட். போர்லேயும் ஜெயிச்சார், நல்ல கிங்காகவும் இருந்தார். ஹி வாஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான் வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா. ஸோ ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா.
ஓகேங்களா. ரோட் டேக்ஸ் கட்டுறோம், வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம், டோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பே பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வந்து இன்கம் டேக்ஸு எல்லாமே கட்டுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது. ஸோ கிங்டம்ஸ்லேருந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான். ஸோ கிங் வந்து ரெவென்யூ எப்படி கலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸே வந்து ரெவென்யூ கலெக்டர்ஸாகவும் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அலாவுதீன் எஸ்டாப்ளிஷ்ட் அ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஃபார் டெல்லி. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாரு, ரெவென்யூவை வந்து ஃபுட் கிரைன்ஸாக கலெக்ட் பண்ணுறாரு அவர். ஓகேங்களா. ஸோ விச் வாஸ் அ குட் திங். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுட் கிரைன்ஸை ஈஸியாக வந்து டேக்ஸாக கட்டிடுவாங்க. ஓகே, விளைச்சலில் ஒரு பங்கு எவ்வளோ விளைஞ்சுதோ, இப்போ 100 டன் அரிசி வந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு 20%, 30%, 30 டன் வந்து அரசனுக்கு கொடுத்துருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபுட் கிரெயின்ஸாக வந்து அவர் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா. தென் ஹி எம்ப்ளாய்ட் ஸ்பைஸ் ஹூ வேர் ரெஸ்பான்சிபிள் டு ரிப்போர்ட் டு ஹிம் டைரக்ட்லி. இவரும் வந்து ஸ்பைஸ் வச்சுருந்தாரு. அது மாதிரி ஸ்பைஸ் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணுன்னு டைரெக்டாக கிங்கையே மீட் பண்ணி கொடுக்குற மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தாரு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ ஓனாக மிலிட்ரி வச்சுருந்தாரு. அந்த மிலிட்ரி தான் வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. அதே மாதிரி ஃபுட் கிரைன்ஸை வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணார். அதாவது இப்போல்லாம் நம்ம ரேஷன் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி கூட அவர் வச்சுருந்தார். ஓகேங்களா. எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து பொருட்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கிடைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அவங்கள வியாபாரிகள் அந்த விற்கிறவங்க ட்ரேடர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு எந்த பொருளும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கிங் சொல்கிற ப்ரைஸில் தான் வந்து விற்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து அவர் நிறைய பண்ணினார். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து சாக் ஆஃப் சித்தூர். சித்தூர்னு ஒரு ஊரை வந்து என்ன பண்ணார், அலாவுதீன் கில்ஜியோட ஆர்மி வந்து போய் அட்டாக் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ சித்தூரில் வந்து ஒரு ரஜ்புத் கிங் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா. ஸோ இந்த சித்தூர் ரஜ்புத் கிங் வந்து என்ன பண்ணினார், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து சரி நம்ம தோற்று போக போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரஜ்புத் கிங்ஸோட ஒரு பழக்கம் வந்து என்னென்னா, போரில் வந்து நம்ம கன்ஃபார்ம்டாக வந்து நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரஜ்புத் மென் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து போரில் வந்து சாகிற வரையும் சண்டை போடுவாங்க. ஓகே, அன்டில் தேர் டெத். ஓகே, அதாவது நம்ம சாகிற வரையும் சண்டை போடுறது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து விமென் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தே டூ த ரைட் ஆஃப் ஜௌஹர். அது என்ன ஜௌஹர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட மென் எல்லாமே இறந்து தான் போக போகிறாங்க, இறந்துருவாங்க. ஸோ மென் வந்து இறந்த பிறகு ஹஸ்பண்ட் வந்து போரில் இறந்த பிறகு இந்த விமென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll kill themselves. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஜௌஹர் அப்படின்ற ஒரு ரைட்டாக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா தீ வச்சு, ஓகேங்களா, அந்த தீக்குள்ளார அப்படியே இறங்கி கிட்டத்தட்ட சதி மாதிரியே தான். ஓகேவா. சதி அப்படின்ற ஒரு சிஸ்டம் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் தீ வச்சு அந்த தீயில விழுந்து இறந்து போயிடுவாங்க. உயிரோட வந்து தீக்குள்ளே விழுந்து செத்து போகிறது, அதாவது தீக்குள்ளே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து ஜௌஹர் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா. ஸோ அந்த ரஜ்புத் கிங்டமில் இருக்க எல்லா பெண்களும் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசான லேடிஸ் வரையும் எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த போர் முடியும் போது பார்த்தோன்னா ஆண்கள் எல்லாருமே செத்து போயிருப்பாங்க, பெண்கள் எல்லாமே தீ வச்சு இறந்து போயிருப்பாங்க. ஆண்கள் வந்து போரில் பேட்டில் ஃபீல்டில் உயிரை விட்டுருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. பெண்கள் வந்து லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த ஜௌஹர் மூலமாக தீ வச்சு செத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு கஷ்டமாக இருந்தது. ஓகே, நோபடி சர்வைவ்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த வாரோட ரிசல்ட் இருக்கும். ஒன்று விக்ட்ரி, அப்படி இல்லைன்னா நோ சர்வைவல், அந்த மாதிரி தான். ஓகேவா. த மென் வுட் கோ அவுட் அண்ட் டை இன் பேட்டில் ஃபீல்ட் அண்ட் உமன் பேர்ன் தெம்செல்ஃப் ஆன் அ ஃபயர். ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து மகாராணி பத்மாவதின்னு ஏதோ ஒரு மூவி வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சித்தூர் ஃபோர்ட்டு, சாக் ஆஃப் சித்தூர் இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து அப்படியே அந்த லேடிஸ் எல்லாருமே ரூம் கதவை சாத்திட்டு ஃபுல்லாக தீ வச்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த சீன் வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த மூவி பார்த்தீங்கன்னா, ராணி பத்மாவதி அப்படின்னு ஒரு மூவி. ஓகே.
ஸோ நம்ம கில்ஜி டைனஸ்டியில் பார்த்தது இந்த 2 பேர் தான், ஜலாலுதீன் கில்ஜி அண்ட் அலாவுதீன் கில்ஜி. இட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்லேவ் டைனஸ்டியும் அதுக்கப்புறமா கில்ஜி டைனஸ்டியும் பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம துக்ளக் டைனஸ்டி பார்த்துடலாம். அதை ஃபாலோ பண்ணி சையத் டைனஸ்டியும் லோடி டைனஸ்டியும் பார்த்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ.